இன்றைக்கி வந்து ரோட்டு கடை சால்னா, தண்ணி சால்னா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது இட்லிலையோ தோசையிலையோ ஊற வச்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, பரோட்டா சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிடுங்க. வேர்க்கடலை, உடச்ச கடலை, முந்திரி, இது கூட கறி மசால் பட்டை வகைகள், சீரகம், மிளகு இதெல்லாமே கொஞ்சம் போட்டு அது லைட்டாக வறுத்ததுமே இது கூட வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்து தேங்காய், புதினா போட்டுக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிட்டு இது கூட தக்காளியும் போட்டு வதக்கிக்கோங்க. தக்காளி குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. புளிப்பாக இருந்தால் நல்லா இருக்காது சால்னா. லாஸ்ட்டாக இதை ஆற வச்சு அரைக்கும் போது கசகசா போட்டுக்கோங்க. இதை அரைச்சி உரமாக வச்சுருங்க. அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கறி மசால் பட்டை வகைகள் போட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. தனி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா கறிக்கிடும், அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஊற்றிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி, எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணியை வைக்கணுமோ வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் முந்திரி வேர்க்கடலை உடச்சக்கடலை இருக்கிறதுனால திக்னஸ் ஆகும். அதனால் தண்ணியை நல்லா வச்சுட்டு அடுத்து தனியாத்தூள் போட்டுக்கோங்க. தனியாத்தூள் போட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வந்தியும் கருவேப்பிலை, கொத்தமல்லி தூவி இறக்கி இட்லியில் ஊற்றுங்க. இன்றைக்கி நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன். இன்னும் தண்ணியாக வச்சா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் வந்து வெஜிடபிள்ஸ் போட்டு தான் குருமா வச்சுருக்கேன். என் ஹஸ்பண்டோட ஆசைக்கு நாங்கள் இன்றைக்கி வந்து பிளைன் சால்னா வச்சோம். இது சூப்பராக இருந்தது. இதேமாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.